Welcome students and viewers. We are in 12th Biogeology 6th lesson. 6th lesson name is Evolution. In this lesson, today's section I would like to teach about modern synthetic theory. So in Tamil, நவீன உருவாக்க கோட்பாடு. Come to the introductory part. Our important heading is modern synthetic theory. So in Tamil, நவீன உருவாக்க கோட்பாடு. Okay. Here Sievelwright, Fisher, Mayer, Huxley, Dobzhansky, Simpson, Haeckel. So, all are explained natural selection. ஸோ மேலே குறிப்பிட்ட அத்தனை பேருமே இயற்கை தேர்வு அப்படிங்கிற நேச்சர் செலெக்ஷனை பற்றி தான் சொன்னாங்க. ஆனால் எப்போ சொன்னாங்கன்னா லைட் ஆஃப் போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரி. சரிங்களா? போஸ்ட் டார்வினுக்கு அப்படின்னா டார்வினுக்கு பின்னாடி சில டிஸ்கவரிஸ் எல்லாம் நடந்தது. டார்வின் சில கருத்துக்கள் சொன்னார் இல்லையா, அவர் சொன்னது அவருக்கு பின்னாடி காலத்தில் நிறைய இந்த நேச்சுரல் செலெக்ஷன் சம்மந்தமான நிறைய டிஸ்கவரிஸ், புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் மேற்கூறணும் இல்லைங்களா, சிவல்ரைட், ஃபிஷர், மேயர், ஹெக்ஸ்லி, டாப்சன்ஸ்கி, சிம்சன், ஹேக்கல், இந்த நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி சில தகவலை வெளியிட்டாங்க. ஆனால் எதை பேஸ் பண்ணிக்குது? டார்வின், போஸ்ட் டார்வினியன், டார்வினுக்கு பின்னாடி நிறைய டிஸ்கவரி வந்துச்சு, நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதன் அடிப்படையில் அந்த டிஸ்கவரிஸை பேஸ் பண்ணி நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி நிறைய தகவல் சொன்னாங்க. ஹோலார், சிவல்ரைட், ஃபிஷர், மேயர், ஹெக்ஸ்லே, டாப்சன்ஸ்கி, சிம்சன், ஹெக்கல். ஸோ ஹெலார் எக்ஸ்பிளைன்டு நேச்சுரல் செலெக்ஷன். இவங்கெல்லாம் வந்து இயற்கை தேர்வு அப்படிங்கிற அந்த தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க? லைட் ஆஃப் போஸ்ட் டார்வின் டிஸ்கவரிஸ். டார்வினுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகள், அந்த டிஸ்கவரியை பேஸ் பண்ணி நேச்சுரல் செலெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஸோ இந்த தியரியின் படி, அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஜீன் மியூட்டேஷன், ஜீன் திடீர் மாற்றம், குரோமோசோமல் மியூட்டேஷன், குரோமோசோம் திடீர் மாற்றம், குரோமோசோம் மாற்றம் அல்லது குரோமோசோம் பிறழ்ச்சின்னு கூட சொல்லலாம். மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், என்ன மரபணு மறுசேர்க்கை, நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு, அண்டு ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இனப்பெருக்கம் சம்பந்தமாக, இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தப்படுதல், ஆர் that kind of 5 basic features involved in process of organic evolution. ஸோ மேலே குறிப்பிட்ட அந்த 5 கேரக்டர், 5 features, what are that? Gene mutation, chromosomal mutation, genetic recombination, natural selection, reproductive isolation. ஸோ those kind of 5 basic factor, இந்த 5 காரணிகள் தான் எதில் வந்து கலந்துக்கிடுச்சு? ப்ராசஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். சரிங்களா? ஸோ கரிம பரிணாம நிகழ்ச்சிக்கு இந்த 5 ஃபேக்டர் தான் காரணமாக இருந்துச்சுங்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் எவல்யூஷன் அழைக்கக்கூடிய கரிம பரிணாமம், எவல்யூஷனாக பரிணாமம், இந்த கரிம பரிணாம நிகழ்ச்சிக்கு மேலே குறிப்பிட்ட அந்த 5 கேரக்டர், வாட் ஆர் தட்? ஸோ ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ், இந்த 5 ஃபேக்டர் தான் ஆர்கானிக் எவல்யூஷன், ஆர்கானிக் கரிம பரிணாம நிகழ்ச்சி காரணமாக வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we could see the gene mutation. What is the first heading? Gene mutation. So gene mutation Tamil means what? ஜீன் திடீர் மாற்றம் அல்லது மரபணு திடீர் மாற்றம்னு சொல்லலாம். ஜீன் திடீர் மாற்றத்துக்கு பேர் மரபணு திடீர் மாற்றம்னு சொல்லலாம். ஜீன் மியூட்டேஷன் இஸ் ரெஃபர்ஸ் டு தி சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். ஜீன்களின் அமைப்புகளில் அல்லது மரபணுக்களின் அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுதலை குறிக்கும். ஓகே, என்ன சொல்கிறாங்க? ஸோ ரெஃபர் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். ஜீன்களின் அமைப்புகளில், ஸ்ட்ரக்சரில் மாடிஃபிகேஷன், சேஞ்சஸ் நடக்கிறத இட் இஸ் கால்ட் அஸ், we called as what? Gene mutation. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். இது இன்னொரு பேர்லையும் சொல்லலாம். மரபணு திடீர் மாற்றம்னு சொல்லலாம், ஜீன் திடீர் மாற்றம்னு சொல்லலாம், அல்லது பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி திடீர் மாற்றம்னு நினைக்கலாம். இட் ஆல்டர்ஸ், இது எதை மாற்றுதுன்னா ஃபீனோடைப் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ். இது வந்து ஃபீனோடைப்னா வெளிப்புற தோற்றம், சரிங்களா? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் த ஆர்கனிசம், ஒரு உயிரினத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை மாற்றி அமைக்கிறது.
organism and it produces variation in their offspring. ஸோ அந்த புதிதாக பிறந்த ஆஃப்ஸ்பிரிங்னா இளம் உயிர்களை இளம் சந்ததிகளில் வேரியேஷன் நிறைய வேறுபாடுகளை மாறுபாடுகளை ஏற்படுத்துதாமா எது? ஸோ திஸ் பாயிண்ட் மியூட்டேஷன் ஆர் ஜீன் மியூட்டேஷன். ஸோ திஸ் ஜீன் மியூட்டேஷன் ஆல்டர் த முக்கியமாக இந்த பாயிண்ட் எழுதணும். ஆல்டர் த phenotype of the organism. ஆல்டர்னா மாற்றமடை செய்தல். எதையை மாற்றமடை செய்து? phenotype of the organism. phenotype வெளிப்புற தோற்றம். இளம் உயிரிகளின் வெளிப்புற தோற்றத்தை மாற்றி அமைக்கிறது. அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன். வேரியேஷன்னா மாறுபாடுகளை அல்லது வேறுபாடுகளை, சரிங்களா, மாறுபாடுகள் வேறுபாடுகளை அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இளம் உயிரிகளில் ஏற்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட். So next heading is chromosomal mutation. Chromosomal mutation. So in Tamil chromosomal பிறழ்ச்சிகள். பிறழ்ச்சி அப்படின்னாலே நெறி பிறண்டு விட்டது. ஆக்சுவலாக எந்த பொசிஷனில் அந்த குரோமோசோமனுடைய அமைப்புகள் இருக்கணுமோ, ஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ, ஸோ அந்த இடத்துல பிளேஸ் ஆகாமல் ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஸோ அந்த குரோமோசோமனுடைய பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. மெயினாக குரோமோசோமல் பார்ட்ஸ்னால் ஆர்ம்ஸ், அதனுடைய அந்த கைகள்னு சொல்ல கரங்கள்னு சொல்லும் இல்லைங்களா. ஸோ அது வந்து எந்த இடத்துல ஃபிட் ஆகிருக்கணுமோ குரோமோசோமில் அந்த இடத்துல ஃபிட் ஆகாமல் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஃபிட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் குரோமோசோமல் அபரேஷன்னு சொல்லலாம், குரோமோசோமல் மியூட்டேஷன்னு சொல்லலாம். மியூட்டேஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல குரோமோசோமல் பிறழ்ச்சிகள். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு தி சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். குரோமோசோம்களின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னு அமைப்பு, குரோமோசோம்களின் அமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் என்ன சொல்லுவோம்? ஸோ குரோமோசோமல் அபரேஷன் அது குரோமோசோமல் மியூட்டேஷன்னு சொல்லலாம். கீ பாயிண்ட் ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் இஸ் த கீ பாயிண்ட். சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். குரோமோசோம்களின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை, அந்த மாறுபாடுகளை குரோமோசோமல் மியூட்டேஷன் என்கிறோம். ஓகே, என்னென்ன காரணங்களால் இப்படி குரோமோசோமில் சேஞ்சஸ் நடக்குதுன்னா டியூ டு என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரீசன்? டெலிஷன், அடிஷன், duplication, inversion, translocation. So deletion means நீக்கம். Okay, so one part of the chromosomal region is deleted or removed. குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட பகுதி காணாமல் போய்விடும் அல்லது நீங்கிவிடும், நீக்குதல். addition, unnecessary, சரிங்களா. ஸோ unnecessarily added some kind of chromosome parts. தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவையில்லாமல் குரோமோசோமல் ரீஜன் வந்து ஒட்டி இருக்கிறது. அடிஷன்னா சேர்த்தல், சரிங்களா, அல்லது சேர்த்தல்னு சொல்லும். தேவையில்லாமல் ஒரு பகுதியை எந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அது இருக்கும், தேவையில்லாமல் அன்னெசரியாக இன்னொரு பார்ட் வந்து ஒட்டி இருக்கும். ஓகே, அடிஷன். டியூப்ளிகேஷன், இரட்டிப்பாதல், சரிங்களா. ஒரு இரட்டிப்பாதல் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிப்பீட்டட். ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கும், அதே மாதிரி டியூப்ளிகேட் இன்னொரு காப்பி அங்கே ஒட்டி இருக்கும். ஸோ நோ நீட் தட் டியூப்ளிகேட் காப்பி. அந்த டியூப்ளிகேட் காப்பி அங்கே நோ நெசசரி, அங்கே தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி அங்கே ஒட்டியிருக்கும். டியூப்ளிகேஷன். அண்ட் இன்வெர்ஷன், தலையிலாதல். டிரான்ஸ்லொகேஷன், இடமாற்றம். எந்த இடத்துல எது இருக்கணும் அந்த இடத்துலேருந்து சட்டன டிஸ்பிளேஸ் ஆகி வேறொரு பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். டிஸ்லொகேஷன். ஸோ வாட் ஆர் த மேஜர் ரீசன் ஃபார் குரோமோசோமல் மியூட்டேஷன்? டெலிஷன், அடிஷன், duplication, inversion, translocation. So these 5 reason is the major reason for chromosomal mutation. Okay, so this to alter the phenotype and organism. So மேலே குறிப்பிட்டோம்ல அந்த 5 factors, deletion, addition, duplication, inversion, translocation. So this kind of character, so this kind of features ஆல்டர்னா மாற்றுது. எதை மாற்றுது? ஃபீனோடைப் ஆஃப் என் ஆர்கனிசம்ஸ். அந்த உயிரினத்தின் ஃபீனோடைப்னு வெளிப்புற தோற்றம், அந்த உயிரினத்தின் வெளிப்புற தோற்றத்தை மாற்றி அமைக்கிறது. அண்டு ப்ரொடியூஸ் வேரியேஷன், கூடவே மாறுபாடுகளையும் அந்த உயிரினத்தில் ஏற்படுத்துது. ஸோ இந்த ஆஃப்ஸ்பிரிங், ஸோ அதுலேருந்து அந்த மாதிரி உயிரினங்களில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் இளம் சந்ததிகளில் இளம் உயிரிகளில் என்ன பண்ணுது? ஃபீனோடைப்பில் ஆல்ட்ரேஷனை பண்ணுது. வேரியேஷன், ஆஃப்ஸ்பிரிங்கில் மாறுபாடு நடந்து பிறக்கிற குழந்தைகளை ஃபீனோடைப்பில் ஸோ சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஃபீனோடைப் சற்று மாற்றம் அடைந்திருக்கும். ஆல்டர்னா மாறுபட்டு இருக்கும். ஓகே,
ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 3 மார்க் chromosomal mutation. Third heading is genetic recombination. Okay, next 3 mark. Genetic recombination means மரபணு மறுசேர்க்கை. What is genetic recombination? மரபணு மறுசேர்க்கை, ஜீன் மறுசேர்க்கைன்னு தமிழில் சொல்லலாம். டியூ டு கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன்கள் குறுக்கெதிர் மாற்றத்தில் ஈடுபடும் போது, ஜீன்கள் கிராசிங் ஓவர்னா குறுக்கெதிர் மாற்றம்னு சொல்லும். ஓகே, டியூ டு கிராசிங் ஓவர், சரிங்களா, அந்த குறுக்கெதிர் மாற்றத்தின் போது, ஓகே, ஆர் ஆஃப் ஜீன்ஸ் டியூரிங் மியோசிஸ், சரிங்களா, மியோசிஸ் அப்படிங்கிற குன்றல் பகுப்பு நடக்கும்போது, சரிங்களா, குன்றல் பிரிதலின் போது ஏற்படும் குறுக்கெதிர் மாற்றத்தால் நிகழ்கிறது. குன்றல் பகுப்புங்கிறது அது செல் டிவிஷனுடைய ஒரு ஸ்டேஜ். மைட்டாசிஸ், மியாசிஸ், 2 ஏ மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படின்னு செல் டிவிஷனுடைய ஸ்டேஜஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதில் முக்கியமானது இந்த மியாசிஸ். அந்த மியாசிஸ் டிவிஷன் நடக்கும்போது கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஒரு குரோமேட்டிட்லேருந்து இன்னொரு குரோமேட்டிட்டுக்கு, சரிங்களா. அதோடு இணைவு கொண்டுள்ள நெய்பரிங் குரோமேட்டிட்டுக்கு ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நடக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு பேர் தான் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் டியூ டு கிராசிங் ஓவர், குறுக்கெதிர் மாற்றம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஜீன்ஸ் வந்து குறுக்கெதிராக மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒரு குரோமோசோமனுடைய குரோமேட்டிட்லேருந்து அது கூட இணைஞ்சிக்கிற இன்னொரு குரோமோசோமனுடைய குரோமேட்டிட்டில் வந்து ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா மியாசிஸ் நடக்கிறப்ப, குன்றல் பகுப்பின் போது இது நடைபெறுது. ஸோ டியூரிங் மியாசிஸ் ஜீன்ஸ் ஆர் crossing over of genes during meiosis. Okay, so this brings about, ஸோ இப்படி இந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால என்ன நடக்குன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் இன் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஸோ அதுலேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் வருது இல்லைங்களா, இளம் உயிரிகள், அதில் ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்குது. மரபியல் மாற்றங்கள், மரபியல் வேறுபாடுகள், ஜீன்களில் மாறுபாடு காணப்படுகிறது. ஸோ திஸ் பிரிங்ஸ் அபவுட் ஜெனட்டிக் வேரியேஷன் இன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். அதே சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகளில் ஜெனட்டிக் வேரியேஷன், அதாவது மரபியல் மாறுபாடுகள் அந்த உயிரினங்களில் காணப்படுகிறது. திஸ் லீட்ஸ் டு, ஸோ இதனால் என்ன நடக்கும்னா ஹெரிட்டபிள் வேரியேஷனாக மாறுது. ஹெரிட்டபிள் மீன்ஸ் ஸோ தட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த மாதிரியான வேரியேஷன் அடுத்த தலைமுறை கடத்தப்படுது. திஸ் இஸ் கால்ட் வாட்? ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். நத்திங். வாட் இஸ் த கீ பாயிண்ட்? கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன்ஸ் டியூரிங் மியாசிஸ். Crossing over of genes due to during meiosis, it is called genetic recombination. Next, natural selection. What is the next heading? Natural selection, இயற்கை தேர்வு. due to does not produce any genetic variation by one such variation occurred favors some genetic changes while rejecting others. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் தோற்றுவிப்பதில்லை, சரிங்களா. நேச்சுரல் செலெக்ஷன் வந்து எங்கே பாருங்கள், நேச்சுரல் டஸ் நாட் ப்ரொடியூஸ், த கீ பாயிண்ட். நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகே, இயற்கை தேர்வு எவ்வித மாற்றத்தையும், அதாவது ஜீன்கள் மரபணுக்களில் எவ்வித வேரியேஷனையும் ஜெனட்டிக் வேரியேஷனையும் ஏற்படுத்துவதில்லைங்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் டஸ் நாட் ப்ரொடியூஸ், நேச்சுரல் செலெக்ஷன் எந்த விதமான மாற்றத்தையும் யாரில் ஏற்படுத்துறது? ஜீன்களில். ஸோ டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஜெனட்டிக் வேரியேஷன், சரிங்களா. எந்தவித மரபியல் வேறுபாடுகளும் நேச்சுரல் செலெக்ஷன் ஏற்படுத்தலை. பட் ஆனால் ஒன்ஸ் வேரியேஷன்ஸ் அக்கரிட் ஃபேவர்ஸ், ஒருவேளை தேர்வு சக்தி சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்கள் அனுமதிக்குது, சரிங்களா. ஆனால் ஒன் சச் வேரியேஷன், ஒரு குறிப்பிட்ட வேரியேஷனை மட்டும், ஒரு குறிப்பிட்ட அந்த மாற்றங்களை, அந்த வேறுபாடுகளை மட்டும் நடக்கும். ஓகே, சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் பை ரிஜெக்டிங் அதர். சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்களில் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அனுமதிக்கும். சில முக்கியமான ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் வேரியேஷனை மட்டும், ஸோ அந்த நேச்சுரல் செலெக்ஷன் வந்து அந்த ஸ்பீசிஸில் அனுமதிக்கும், அந்த குறிப்பிட்ட சிற்றினத்தை அனுமதிக்கும். வைல்
ரிஜெக்டிங் அதர்ஸ். ஓகே, ஸோ வேறு பரிணாமத்திற்கான உந்து சக்தி, டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனை, பரிணாமத்திற்கான உந்து சக்தி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். சரிங்களா, மற்றவை நிராகரிக்கப்படுகிறன. சரிங்களா, நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன் உள்ளே வரும், நிறைய லாட் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன் அரைவ் இன் த பாப்புலேஷன், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸில் வரும். ஆனால் சம் ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் வேரியேஷன் ஒன்லி அலௌட் இன்சைட் த பாப்புலேஷன். ஸோ அந்த மக்கள் தொகையில் அந்த சிற்றினத்தில் சில ஜெனட்டிக் வேரியேஷன் மட்டும் உள்ள அனுமதிக்கப்படுகிறது. அது ஃபேவராகவும் இருக்கும், அந்த உயிரினத்துக்கு ஃபேவர்னா தேவைப்படக்கூடிய ஒன்றியாக இருக்குது. அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் அந்த உயிரினத்துக்கு ஃபேவர் தேவைப்படுவதாக இருக்குது, அதனால் அதை அலோவ் பண்ணும், நேச்சுரல் செலெக்ஷன் எடுத்துக்கும், அதை வாங்கி அந்த அந்த பாப்புலேஷனுக்குள்ளே அனுமதிக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ரிமைனிங் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் ரிஜெக்டட், அது நிராகரிக்கப்படுகிறது. ஸோ அதை வந்து என்ன சொல்லணும், டிரைவிங் ஃபோர்ஸ் எவல்யூஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இனப்பெருக்க தனிமை அப்படின்னு சொல்லுவோம். இனப்பெருக்க ரீதியான தனிமை, இனப்பெருக்கத்தினால அந்த ஸ்பீசிஸ் தனிமைப்படுத்தப்படுதல். இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் இன்டர்பிரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம். ஸோ உயிரினங்களுக்கு தொடர்புடைய உயிரினங்களிடையே இனப்பெருக்கம் நடைபெறுவது தடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு உயிரினத்துக்கு இன்னொரு உயிரினத்துக்கு இடையில் தொடர்பு இருக்கும். சரிங்களா, ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்துக்கு இடையில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து தடுக்கப்படுகிறது பார். ஸோ இன்டர்பிரீடிங் பிட்வீன், சரிங்களா, இந்த இடைய ஓகே. ஸோ ப்ரிவென்டிங் இன்டர்பிரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம், சரிங்களா, தொடர்புடைய சிற்றினங்களுக்கு இடையே அந்த இனக்கலப்பு இனப்பெருக்கம் செய்தல் தடுக்கப்படுகிறது. ஓகே, ஸோ திஸ் 5 things very important in modern scientific theory. So this theory actually provided by 5 naturalists. Okay, so don't skip the video. Each heading carry 3 mark and a lot of 1 mark found inside. Don't skip the video, watch entire video. Thank you, keep watching.